அட இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஐஸ் மேக்கிங் பென். இந்த பின்னால இருக்க பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து வர லேசர் எந்த பொருள் மேல படுதோ அது அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடும்பா. அப்புறம் இதே ரேஸ வச்சு இந்த ஐஸ் கட்டிய உங்களுக்கு ஏத்த பொருளா நீங்க மாத்திக்கலாம்ப்பா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படிப்பா இருக்கு? இதே மாதிரி மேகங்களை கூட நாம ஐஸ் கட்டியா மாத்தலாம். அப்புறம் அதையும் இதே மாதிரி ரேஸ வச்சு கட் பண்ணி உண்மையான ஐஸ் வீடா கட்டலாம். ஐடியா எப்படிப்பா இருக்கு சொல்லுங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, சூப்பர் ஐடியாடா. நான் இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ரியல் எஸ்டேட் பேர்ல விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, நம்மளால வாங்க முடியாது. பேசாம மேகத்தை வாங்கி ஒரு ஐஸ் வீடு கட்டினோம்னா பொல்யூஷன் இருக்காது, சுத்தமா இருக்கும், நல்லா காத்து வரும், ஏசியே வேண்டாம், ஃபேனும் வேண்டாம், கரண்ட் பில்லு மிச்சமாகும். எப்படி நம்ம ஐடியா சூப்பரா இருக்கா? மோட்டோ அப்படியே திரும்பி வந்துடு. உன்னோட மூளைய குதிரை மாதிரி வேகமா ஓட்டாதுடா. இந்த புர்புரி நகர் மாதிரி ஒரு அற்புதமான ஊர் நமக்கு கிடைக்காது. அட ஆமாப்பா, எங்களுக்கு இங்கே நல்லாதான் இருக்கு. ஆமா, உனக்கு வரணும்னு தோணலனா நீ இங்கே இருடா, நாங்க மட்டும் போறோம். என்னடா சொல்ற சரி பத்திரம்? டாக்டர் டெட்கா சார், நாங்க கிளம்புறோம். வாடா மோட்டோ. சரி, லவுட்டிட்டு போயிடுவோம். ஏய் அந்த கண்ணா, சீக்கிரம் வாயேண்டா. பத்துலு, உன்கிட்ட ஒண்ணு காட்ட போறேன். இத பாத்தியா? மோட்டோ, ஒரு பொருளை அவங்க கிட்ட கேட்காம எடுத்துட்டு வர்றது பெரிய தப்புடா. இதை யாரை கேட்டு எடுத்துட்டு வந்த நீ? டேய் பத்துலு, ரொம்ப ஆசையா இருக்கு. மேகத்துக்கு நடுவுல ஒரு வீட கட்டி அதுல நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். ரொம்ப ஆசையா இருக்கு. நீ மட்டும் என் கூட வாடா. சொன்னா கேளுடா, சீக்கிரம் வா. வேணாம் மோட்டோ, சொல்றதை கேளு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட்டுட்டு நான் வர மாதிரி ஐடியா இல்ல. பத்துலு, உன் நண்பனுடைய சின்ன ஆசையை கூட உன்னால நிறைவேற்ற முடியாதாடா? அப்புறம் என்னடா உயிர் நண்பன் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வேற வேஸ்டா. போத நிறுத்த மோட்டோ, ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஒத்துக்காது. உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க இருந்து நான் எங்கேயும் வர மாதிரி ஐடியா இல்ல. நீ மட்டும் தனியா போயிட்டு வாடா. ஆஹா, ஜெய் ஹோ! நாம ரெண்டு பேரும் மேகத்துக்கு நடுவுல வீடு கட்டி சந்தோஷமா இருக்க போறோம். சீக்கிரமா. ஆஹா! சூப்பர் சூப்பர். ஐ பிரமாதமா இருக்கு. ஐ நோ 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 டேய். இதுதான் நம்மளுடைய வீடு. அப்புறம் இது சிங்கம் சாருடைய போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் பூசணிக்கா மண்டையனுடைய லேப். ஆஹா, டீ கடை இல்லாம என்னால இருக்க முடியாது. சூடா சமைச்சா சாப்பிடணும்ல. நீ எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வர போறியா மோட்டோ? பின்ன நண்பர்கள் இல்லாம வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா? கனவு உலகத்திலே இரு. ஆனா இந்த இடத்துக்கு யாருமே வர போறது இல்லடா. எல்லாரும் வருவாங்கடா பத்தனோ, எல்லாரும் வருவாங்க, வந்துதான் ஆகணும். இப்ப ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களை இங்க தூக்கிட்டு வந்துடலாம். எப்படி நம்ம அவங்க ஐடியா? காலையில எந்திரிச்சு பார்த்ததோ நீ அவங்க கிட்ட என்னென்ன சொல்லுவேடா மோட்டோ? அப்ப நான் என்ன சொல்ல போறேன்றத No, 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 இதுல அப்புறம் கூட்டிட்டு வரேன். மாண்டா போயிட. அடே முட்டைக்கண்ணு மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்க கேட்டாங்கன்னா என்னடா பதில் சொல்ல போற? டேய் பத்துலு, அவங்க தூங்கி எழுந்த உடனே மேகத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அவங்க திரும்பி இங்க வரவே மாட்டாங்க. அட கடவுளே, என்ன இது? ஒரே ராத்திரியில புர்புரி நகர்ல இவ்வளோ பனியா? குட் மார்னிங் சிங்கம் சார். எப்படி இருக்கு? நாங்க காலையில வாக்கிங் போற மாதிரி ஸ்கேட்டிங் பண்றோம். கஜ கஜா, இந்த ஸ்கேட்டிங் எல்லாம் அப்புறமா பண்ணுங்கோயா. முதல்ல இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு சொல்லுங்கோயா. ஆமா சிங்கம் சார், டாக்டர் ஜட்காவோட பேனாவை வச்சுக்கிட்டு இந்த மோட்டு பைய கொக்கமலராம டவர் கல்யாணம் என்ன காரணம்? பூசணிக்கா மண்டையா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். உங்க யாருக்கு இந்த இடம் பிடிக்கலன்னா ஒரு 2-3 வருஷம் ஜாலியா இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா புர்புரி நகரத்துக்கு நம்ம திரும்பி போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஒன்னு 2 வருஷமா போயா குடுங்க. ஏய் மோட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க நம்மளால எப்படி 1-2 வருஷம் இருக்க முடியும்? ஒருவேளை நீங்க இதுக்கு ஒத்துக்கல, இத பாத்தீங்களா, காரோட சாவி இத தூக்கி கீழே போட்டுரும், அது தொலைஞ்சு போயிடும், அப்புறம் யாரும் போக முடியாது. டிக்கெட் பண்ணியா, சூடா சமோசா போட்டு குடுறா. இந்த கிளைமேட்டுக்கு சூடா சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? மழை பெய்யும் போது நல்லா இருக்கும். சீக்கிரம்
Hey. என்னடா ஆச்சு மொட்டை உனக்கு? இனிமே ஸ்கேட்டிங் பண்ண மாட்டியா? என்ன மேல தூக்கி காப்பாத்துறா, காப்பாத்து. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சாவியை கொண்டுடா மோட்டோ. முதல்ல என்ன தூக்கி விட்டு சாவி தர மாட்டேன். மோட்டோ வர வர நீ ரொம்ப தாண்டா அடம் பிடிக்கிற. வாடா மேல வாடா வட்டப்பாறை மண்டையா. ஆஹா. இங்க பாரு மோட்டோ, மேகங்கள்ல வாழ்றது, தேவதைகள் கூட நடக்கிறது, இதெல்லாம் கதை சொல்லும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மோட்டோ. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க தாக்கு பிடிக்க முடியாது. எதுக்குடா இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த குளிருக்கு சூடா சமைச்சா சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆனா இதுதான் சூடாவே இருக்க மாட்டேங்குது. ஆனா இதே மாதிரி இருந்தா நம்ம வேலை எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும்பா. மோட்டுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்பா. வாங்க. இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரொம்ப கரெக்டா மக்காந்து வேலை கார்ட்டூன் கிம்பிக்கிறாங்க. ஓவா ஏதோ நம்மளால முடிஞ்சது. திடீர்னு இடி மின்னல்லாம் வருது. ஆனா ஒண்ணும் பரவாயில்ல, மின்னல் வந்ததுன்னா மழை வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா. மோட்டோ உன்னோட பழமொழி எல்லாம் சரிதான். ஆனா இப்ப நேரம் தான் கரெக்டா இல்ல. என்னடா இந்த மேகம் பொறுப்பே இல்லாம இருக்கு? மேகமா இருந்துட்டு மேகத்துக்குள்ளேயே மின்னல வர வைக்குது. ஏன் மேகமே, உனக்குள்ள மின்னல வர வச்சு ஏன் எங்களை கஷ்டப்படுத்துற? மேகத்துக்கு எதிரி மேகம் தாண்டா. இதுவே எதிரியா மாறிடுச்சு. என்ன பண்றது? இதெல்லாம் உன்னோட பிளான் தானடா. 2-3 வருஷத்துக்கு இங்கே இருக்கணும் நீ தானடா பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த. எல்லாத்தையும் நீ அனுபவி. இப்போ உன்னை பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. மண்ட பையல சாரிடா ஏதோ தெரியாம ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன்டா. 1-2 வருஷம்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஏதாவது பண்ணு. அப்படினா இப்ப நீ என்னதான் பண்ண போற? வீட்டுக்கு போலாம்டா. எனக்கு நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு. கீழே போலாம்டா. இங்க சுத்தி வெறும் மலையாத்தாண்டா இருக்கு. நீ மேகங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட இல்ல? மேகங்கள்லாம் பறக்கும்டா. அப்படி பறந்ததுனால தான் நாம எல்லாம் இங்க வந்திருக்கோம். கடைசியா நீங்க என்ன பண்றீங்க? அவங்கவங்க இறுதி சடங்கு அவங்கவங்க வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அட மோட்டு நண்பா, நான் இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா. என்னால மறக்க முடியாது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு நண்பனை நான் பார்த்ததே இல்லையாப்பா. ஏய் மோட்டு, இன்னைக்கு நீ எங்களை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தேனா இப்படிப்பட்ட ஒரு நாள் வந்திருக்காது. இனிமே புர்புரி நகர்ல திருடங்க தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. ஜான் பெரிய டான் ஆயிடுவான். சாரி, வெரி சாரி. என்ன மன்னிச்சிருக்க. பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா நீயே சீக்கிரமா சொல்லுடா. சரி நான் ஏதாவது பண்றேன். முதல்ல என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு சொல்றேன் மோட்டோ. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா சத்தியமா சொல்றேன். இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகளை என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன்டா. பத்துல என்ன நம்பு. இரு, எங்க பத்துல என்னுடைய கார் சாவி பாக்கெட்ல வச்சிருந்தா அது தொலைஞ்சு போச்சு. எப்படிங்கிறது போக போறோம். சாவி இங்க இருக்குடா மோட்டோ. நீ சாவி குடுக்கல இல்ல, அதான் நானா எடுத்துக்கிட்டேன். வாடா சீக்கிரமா வா, நம்ம வண்டியில ஏறலாம். வாங்க. வாடா மோட்டோ சீக்கிரம். மோட்டோ சீக்கிரம் வாடா. சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. காப்பாத்துங்க, மின்னல் தோற்றது, காப்பாத்துங்க.
பாதி பாதி. கௌசிங்க, நீ வேற மேல உட்காந்துக்கிட்டு வெயிட்டா இருக்கியா? சிங்கம் சார், என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் ஏறுங்க. இதோ வரேன். அம்மா நானும் வரேன். என்னையும் தூக்கிட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா! வாடா, 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 வாடா. வாடா, வாடா, உன் நண்பன் இருக்கேன்டா, வாடா. என்னோட அழகான மேக வீடெல்லாம் காணாம போச்சு. மேகம் கறக்குது சக்க முக்க சக்க சக்க, மின்னல் அடிக்குது சக்க முக்க சக்க பக்க, சாரல் அடிக்குது சக்க முக்க, இதயம் துடிக்குது. மேகம் கறக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்குது.